துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. தற்போதைய உலக சூழலில் குறிப்பாக மத்திய கிழக்கு மற்றும் கிழக்கு ஐரோப்பிய பகுதிகளில் நிகழ்ந்து வரும் மாற்றங்கள் சர்வதேச பாதுகாப்பிற்கும் பொருளாதாரத்திற்கும் பெரும் சவால்களை ஏற்படுத்தியுள்ளன. இது குறித்த விரிவான அலசல் இதோ. ஹார்முஸ் நீரிணையில் ஈரானின் கடற்படை வியூகம் உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் தனது கடற்படை பலத்தை முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிகரித்துள்ளது. பாரிய நிலைநிறுத்தம். சமீபத்திய செயற்கைக்கோள் படங்களின்படி ஈரான் தன்னுடைய புரட்சிகர பாதுகாப்பு படையின் 130க்கும் மேற்பட்ட அதிவேக படகுகளை இந்த நீரிணையில் நிலைநிறுத்தியுள்ளது. திரள் தாக்குதல் உத்தி. ஈரானின் ராணுவ கொள்கை பாரம்பரிய பெரிய போர்க்கப்பல்களை விட சிறிய ஆனால் அதிவேகமான படகுகளை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. குறுகிய கடல் பகுதிகளில் எதிரிகளின் பெரிய கப்பல்களை சுற்றி வளைத்து தாக்கும் இந்த திரள் தாக்குதல் முறை அமெரிக்காவிற்கு பெரும் அச்சுறுத்தலாக கருதப்படுகிறது. பொருளாதார தாக்கம். உலகின் கச்சா எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோகத்தில் பெரும் பகுதி இந்த நீரணை வழியாகவே நடைபெறுகிறது. எனவே இங்கு நிலவும் சிறு பதற்றமும் உலக சந்தையில் எரிபொருள் விலையை உயர்த்தக்கூடும். அமெரிக்காவின் எதிர்வினையும் மத்திய கிழக்கு நிலைப்பாடும் ஈரானின் இந்த ஆக்ரோஷமான நகர்வுகளுக்கு பதிலடியாக அமெரிக்கா தனது ராணுவ இருப்பை அப்பகுதியில் உறுதி செய்துள்ளது. விமானம் தாங்கி போர்க்கப்பல். பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அமெரிக்கா தனது ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பலை ஹார்முஸ் நீரிணை நோக்கி அனுப்பியுள்ளது. அதிபரின் கருத்து. அமெரிக்க அதிபர் இந்த விவகாரத்தில் ஈரான் ராணுவ ரீதியாக முன்னேறி வருவதை அங்கீகரித்துள்ளார். அதே சமயம் நிலைமைகளை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் போர் நிறுத்த முயற்சிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் நிலையில் ரஷ்யா உக்ரைன் போரில் ஒரு சிறிய முன்னேற்றமாக போர் நிறுத்த பேச்சுக்கள் தொடங்கியுள்ளன. 3 நாள் போர் நிறுத்தம். போரில் ஏற்படுகின்ற மனித உயிரிழப்புகளை தவிர்க்கும் முகமாக 3 நாள் போர் நிறுத்தத்துக்கு அதிபர் அழைப்பு விடுத்துள்ளார். மாதம் தோறும் சுமார் 25,000 இளம் வீரர்கள் உயிரிழப்பது கவலைக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கைதிகள் பரிமாற்றம். இரு நாடுகளும் தலா 1000 போர் கைதிகளை பரிமாறிக்கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளன. இது ஒரு தற்காலிகமான முடிவாக இருந்தாலும் எதிர்கால அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு இது ஒரு முக்கிய அடித்தளமாக அமையும். சர்வதேச உறவுகள் மற்றும் பொருளாதார மேலாண்மை. ராணுவ பதற்றங்களுக்கு மத்தியில் உலக நாடுகளுடனான பொருளாதார உறவுகளையும் அமெரிக்கா மேம்படுத்த முயன்று வருகிறது. வர்த்தக உறவுகள். பிரேசில் அதிபருடன் நடந்த சந்திப்பில் வர்த்தக வரி மற்றும் புற பொருளாதார கொள்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு பொருளாதாரம். இவ்வளவு உலகளாவிய பதற்றங்களுக்கிடையிலும் அமெரிக்க பங்குச்சந்தை புதிய உச்சங்களை தொட்டு வருவதாகவும் வேலை வாய்ப்பு விகிதம் அதிகரித்து வருவதாகவும் அதிபர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சர்வதேச அரசியல் களம் தற்போது ஒரு சிக்கலான காலகட்டத்தில் உள்ளது. ஒருபுறம் ஈரானின் ராணுவ எழுச்சி கடற்படை பாதுகாப்பிற்கு சவாலாக இருக்கும் நிலையில் மறுபுறம் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சுரிய நம்பிக்கைகள் தென்படுகின்றன. உலக நாடுகளின் இந்த நகர்வுகள் வரும் காலங்களில் சர்வதேச பொருளாதாரம் மற்றும் அமைதியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனம். 2026ஆம் ஆண்டு மே மாதம் சர்வதேச அரசியலில் ஒரு முக்கியமான காலகட்டமாக உருவெடுத்துள்ளது. ஒருபுறம் ஆக்ரோஷமான கடற்படை நகர்வுகளும் மறுபுறம் மனிதாபிமான அடிப்படையிலான தற்காலிக அமைதி முயற்சிகளும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன. ஹார்முஸ் நீரிணை. கடல்சார் போர்முனை மற்றும் பொருளாதார தாக்கம். உலகின் மிக முக்கியமான எரிசக்தி பாதையான ஹார்முஸ் நீரிணையில் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. ஈரானின் ஸ்வர்ம் தாக்குதல் உத்தி. சமீபத்திய செயற்கைக்கோள் தரவுகளின்படி ஈரான் தனது 130க்கும் மேற்பட்ட அதிவேக படகுகளை திரளாக நிலைநிறுத்தியுள்ளது. இது பெரிய போர்க்கப்பல்களை சுற்றி வளைத்து தாக்கும் ஈரானின் தந்திரோபாயத்தை காட்டுகிறது. நேரடி மோதல்கள். ஈரானின் தஸ்னீம் செய்தி நிறுவனம் அமெரிக்காவின் 3 அழிக்கும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. இருப்பினும் அமெரிக்கா இதனை மறுத்துள்ளதுடன் ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீது தற்காப்பு தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடி. இந்த நீரிணை முடக்கப்பட்டதால் பிரெஞ்சு கச்சா எண்ணெய் விலை ஒரு பெரலுக்கு $120 கடந்து உயர்ந்துள்ளது. இது 1970களின் எரிசக்தி நெருக்கடியை போன்ற ஒரு சூழலை உலகளவில் ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யா உக்ரைன் 3 நாள் போர் நிறுத்தம். மே மாதம் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை நீண்டகால போருக்கு பிறகு அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் ஒரு முக்கியமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. மே தின போர் நிறுத்தம். ரஷ்யாவின் வெற்றி தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு மே மாதம் 9 முதல் 11ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு போரை நிறுத்த 2 நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. கைதிகள் பரிமாற்றம்.
இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இருதரப்பில் இருந்தும் தலா 1000 போர்க்கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளனர். செஞ்சதுக்கத்தை விட எங்கள் வீரர்களின் உயிர் முக்கியம் என்று உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி இது குறித்து கருத்து வெளியிட்டார். அமெரிக்காவின் பங்கு. இந்த தற்காலிக அமைதி ஒப்பந்தம் அமெரிக்க அதிபரின் நேரடி தலையீட்டால் சாத்தியமானது என தரவுகள் தெரிவிக்கின்றன. புதிய சுகாதார அச்சுறுத்தல். ஆண்டேஸ் ஹாண்டா வைரஸ். ராணுவ பதற்றங்களுக்கு மத்தியில் ஒரு புதிய வைரஸ் தொற்று குறித்த அச்சமும் எழுந்துள்ளது. கப்பல் வழி பரவல். ஒரு சுற்றுலா சொகுசு கப்பலில் பயணம் செய்த பயணிகளிடையே கடுமையான சுவாச நோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இது ஆண்டெஸ் என்ற ஹாண்டா வைரஸ் வகை என்று உலக சுகாதார அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. தற்போதைய நிலை இதுவரை 8 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 3 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. இது மனிதர்களிடையே எளிதில் பரவாது என்றாலும் சர்வதேச அளவில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சர்வதேச உறவுகளின் புதிய போக்கு. பிரேசிலுடனான வர்த்தகம். அமெரிக்கா மற்றும் பிரேசிலிடையே புதிய வர்த்தக வரிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. இது தென் அமெரிக்க பொருளாதாரத்தில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஈராக் மற்றும் குர்திஸ்தான். ஈராக் தேர்தலில் அமெரிக்கா ஆதரித்த தரப்பு வெற்றி பெற்றுள்ளது. இது அந்த பிராந்தியத்தில் ஈரான் ஆதரவு குழுக்களின் செல்வாக்கை குறைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முடிவுரை. 2026 மே மாத தரவுகள் காட்டுவது என்னவென்றால், உலகம் ஒரே நேரத்தில் பல சவால்களை சந்தித்து வருகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் பதற்றம் உலக பொருளாதாரத்தை அச்சுறுத்தினாலும் உக்ரைன் போரில் ஏற்பட்டுள்ள தற்காலிக அமைதி மற்றும் மனிதாபிமான நடவடிக்கைகள் ஒரு நம்பிக்கை கீற்றை தந்துள்ளன. 2026 மே மாதத்தின் இந்த நகர்வுகள் வெறும் ராணுவ நடவடிக்கைகள் மட்டுமல்ல, அவை புதியதொரு உலக ஒழுங்கின் ஆரம்ப புள்ளிகள். ஹோர்முஸ் நீரிணையில் நிலவும் பதற்றம், எரிசக்தி பாதுகாப்பு என்பது எவ்வளவு பலவீனமானது என்பதை உலகுக்கு மீண்டும் உணர்த்தியுள்ளது. ஈரானின் இந்த ஆக்ரோஷமான நிலைப்பாடும் அதற்கு பதிலடியாக அமெரிக்கா மேற்கொண்டுள்ள போர்க்கப்பல் நகர்வுகளும் ஒரு சிறு தவறு நேர்ந்தாலும் அது உலகப் போராக வெடிக்கக்கூடும் என்ற அபாய எச்சரிக்கையை விடுத்துள்ளன. மறுபுறம் உக்ரைன் ரஷ்யா எல்லையில் எட்டப்பட்டுள்ள தற்காலிக போர் நிறுத்தம் அதிகார போட்டிகளுக்கு மத்தியில் மனிதாபிமானம் இன்னும் முழுமையாக மரணிக்கவில்லை என்பதற்கான சிறு சாட்சியாக அமைகிறது. எனினும் மாதம் தோறும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் போர்க்களத்தில் பலியாவது நாகரீகம் அடைந்ததாக சொல்லிக் கொள்ளும் இந்த உலகில் மிகப்பெரிய கரையாகவே நீடிக்கிறது. சுருக்கமாகச் சொன்னால், உலகம் இன்று ஒரு மெல்லிய நூலிழையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சியும் விண்வெளி ஆய்வுகளும் உச்சம் தொட்டாலும் நிலப்பரப்பிற்காகவும் அதிகாரத்திற்காகவும் மனித இனம் இன்னும் மோதிக்கொள்வது வேதனை அளிக்கிறது. உலகத் தலைவர்கள் தங்கள் மேலாதிக்க சிந்தனைகளை கடந்து அமைதி மற்றும் நிலைத்தன்மையை நோக்கி திரும்பாதவரை இத்தகைய பதற்றங்கள் தொடர்கதையாகவே இருக்கும். வரும் நாட்கள் வெறும் கால மாற்றங்கள் மட்டுமல்ல, அவை மானுடத்தின் முதிர்ச்சியை சோதிக்கும் நெருப்பு பரீட்சைகளாகவும் அமையும். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.